அதற்கு அடுத்தபடியாக ஹமீமா அவர்கள் பேசுவார்கள். ஹதீஸ் 1 இறையியல் அத்தீனு இஸ்ரும் தீன் எளிதானது. ஹதீஸ் 2 வணக்கவியல் மிஸ்தாஉல் ஜன்னத்து ஸலாத்துன் பொருள் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஹதீஸ் 3 வணிகவியல் மன் கஸ்ஸப் ஃபலைஸ மின்னா பொருள் எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 4 வாழ்வியல் அஸ்ஸலாமு கப்லுல் கலாமி பொருள் பேசும் முன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் 5 வாழ்வியல் அழைக்கும் பிசித்தி பொருள் எப்போதும் உண்மையை பேசுங்கள். ஹதீஸ் 6 இறையியல் ஹதீஸ் 7 வணக்கவியல் அத்துஹுரு ஷத்ருல் ஈமான் தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். ஹதீஸ் 8 வணிகவியல் மணித்தகவ முப்பதன் படைச மின்னா பொருள் எவர் ஒரு பொருளை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 9 வாழ்வியல் அல் ஜன்னத்து தஹ்த அஹ்தாமில் உம்மஹாத் பொருள் சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. ஹதீஸ் 10 பண்பியல் இஜ்தனிபுல் கலவ பொருள் கோபத்தை தவிர்த்திடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ்கள் மனனம் செஞ்சு ஓதுறது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம். எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் என்னுடைய உம்மத்துல 40 ஹதீஸ்களை மனனமாக செஞ்சு ஓதுகிறார்களோ அவங்க கியாமத் நாள்ல ஃபகீஹ்களாக எழுப்பப்படுவார்கள் சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு இது ஒரு முன் உதாரணமாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நஸ்ரின் நாரா அவர்கள் ஓதி காண்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்ஜால் ஒருவேளை கடலில் இறங்கினான், அவன் கட்ட விரல் கூட தண்ணீர் நினைந்திருக்காது. அதே தஜ்ஜால் கைகளை நீட்டினான், அவன் பூமிக்கு வெளியே கைகள் நீட்ட செல்வதாகும். அவ்வளவு பிரமாண்டமான உருவம். தஜ்ஜால் மண்ணின் அளவுக்கு முன்னாடி வந்து அவன் ஈட்டியை வானத்தை நோக்கி வீசுவான். அப்போது அல்லாஹ் பக்கத்தில் அர்ஷில் உள்ள இரத்தம் உள்ளது. அர்ஷின்னா அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் பண்ணவராகும். அவன் அல்லாஹ்வை நான் கொன்று விட்டேன் என்று சொல்லுவான். பாதி மக்கள் நீ மிக பெரியவன் என்று அவன் பக்கம் செல்வார்கள். பாதி மக்கள் இல்லை, அல்லாஹ் ஒரு உருவம் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விடம் வருவார்கள். ஒரு மலக்கு சூறு ஊதுவார். அப்ப நம்ம எல்லாரும் மௌத்தாகி விடுவோம். அல்லாஹ்வையும் சூறு மலக்கையும் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்வார். நான் தான் அரசன் சொல்லி தீர்த்தவர்கள் எங்கேயும். பிறகு மனக்கு மறுபடியும் மொழி கொடுத்து எழுப்பப்படும். சில கேள்விகள் கேட்கப்படும். உங்கள் ஆயுள் காலத்தை எப்படி கழித்தீர்கள்? உங்கள் இளம் வயதை எப்படி கழித்தீர்கள்? நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி செலவிட்டீர்கள் என்று கேட்கப்படும். பிறகு ஒரு தராசில் நமது நன்மைகளை தீமைகளை வைத்து பார்ப்பார்கள். நன்மை அதிகமாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போடுவார்கள், தீமை அதிகமாக இருந்தால் நரகத்திற்கு போடுவார்கள். நமது வரிசையில் நிற்கும் போது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில நபிகளிடம் மக்கள் கேட்பார்கள், எங்களுக்கு அல்லாஹ்விடம் சிபாரிசு கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் வாழ்க்கையில் சிறு சிறு தவறுகள் செய்துவிட்டேன். அடுத்து கடைசியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் வாழ்க்கையில் சிறு தவறுகள் கூட செய்ததில்லை என்று அல்லாஹ்விடம் சிபாரிசு கேட்பார்கள். அல்லாஹ் நமது சொர்க்கத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் பிள்ளைங்க ஓதி காமிச்சது, அவங்க மனம் செஞ்சு பேசி காமிச்சது எல்லாமே நம்மளுடைய பாட ரீதியாக இருக்கக்கூடிய பாடங்கள், கிதாபுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். கூடுதலாக பயானம் பேசக்கூடிய மாணவிகள் என்பதிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பயான் பேசக்கூடிய பிள்ளைகளில் ஆரம்பமாக ஹமீமா பேகம் அவர்களை அழைக்கிறேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil karim ba'da bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nabiyyu jahidil kuffar wal munafiqin. Sadaqallahul alim. Wa qala an-nabiyyu sallallahu alaihi wasallam. Innama bu'istu li utimma maqalimal akhlaq. Aw kama qala alaihi salatu wassalam. நான் பேசக்கூடிய தலைப்பு நற்குணமே வெற்றி தரும். இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பிறப்பு என்று ஒன்று இருக்கும். அதே போல் இறப்பும் இருக்கும். ஆரம்பம் என்றால் முடிவு இருக்கும். அதே போல் தோல்வி என்று வந்தால் பின் வெற்றி என்பது கண்டிப்பாக வரும். அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நல்ல குணம் இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நற்குணங்களை பயன்படுத்தினார்கள் என்று தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 360 நற்குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே உள்ள 360 நற்குணத்தையும் உலகிலேயே பரிபூர்ணமாக பயன்படுத்திய ஒரே ஒரு நபர் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்போ இதற்கு நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தாத நற்குணமே கிடையாது. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட, ஆனால் இக்காலத்தில் உள்ள மனிதர்கள் அதில் எத்தனை நற்குணங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறான், யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன். ஓ நபியே, காஃபிர்களிடத்திலும் முனாஃபிகீன்களிடத்திலும் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கூறியதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் சரி, முனாஃபிகீனாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் மென்மையாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு இரக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இரக்கம் என்பதும் நற்குணத்தில் ஒன்றுதான் அல்லவா? அந்த இரக்கம் என்ற நற்குணத்தில் எந்த அளவு வல்லலாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா முனாஃபிகிடம் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியும், ஒரு முறை அப்துல்லா இப்னு உபை என்கிற ஒரு முனாஃபிக்குடைய ஜனாசாவை தொழ வைப்பதற்காக வேகமாக சென்று கொண்டிருந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, நீங்கள் அவருக்கு தொழ வைக்க கூடாது, அவர் ஒரு முனாஃபிக், அவருக்காக நீங்கள் 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா 70 முறை கேட்டால் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் 72 முறை கேட்பேன் என்றார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா கூறினார், நீங்கள் 72 முறை கேட்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்
இருக்கிறார்கள். இவ்வுலகில் இறையச்சத்தோடும் நற்குணத்தோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததையும் செய்ததையும் செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அவர்களை போல் செய்ய முயற்சித்தாலே அல்லாஹ் அதற்கான கூலியை கொடுத்து விடுவார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு நற்குணத்தில் பரிபூர்ணமானவர்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லியுதீம மகாரிமல் அஹ்லாக். நான் நற்குணங்களை பரிபூர்ணமாக்குவதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் நற்குணங்களுடன் இருந்து வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்தபடியாக அஃப்ரோஸ் அவர்கள் எழுச்சி பெறும் இஸ்லாம் சட்டத்திட்டம் என்கிற தலைப்பின் மேல் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசக்கூடிய தலைப்பு எழுச்சி பெறும் இஸ்லாம் சட்டத்திட்டம். இஸ்லாம் நல்லா எழுச்சி பெறுவதற்கு என்னதான் பல காரணங்களான ஆன்மீகம், கல்வி, நற்குணம், அரசியல் என்றெல்லாம் இருந்தாலும் அதற்கு ஆயுதமான 1000 சட்டங்கள் தான். அவ்வளவே ஒரு மரத்தையே உதாரணமாக வைத்துக் கொள்வோம். நாம் என்னதான் கண்கூடாக பார்க்கும் போது அந்த கிளைகளை எல்லாம்
போய் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார். எனவே எப்படி பார்த்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் கிளைக்கும் மரத்துக்கும் எப்படி யாரு வேறோ அதே போல்தான் இஸ்லாத்திற்கு சட்டத்திற்கும் தான் ஆணி வேறாகும். இதை மேலும் எடுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நசியா அவர்கள் பயன் பேசி காட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசக்கூடிய தலைப்பு சுவர் வாழ்க்கை. இப்புலகில் வாழ்க்கையில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மவுத் என்பது ஏற்படும். எனவே அவ்வாறு மவுத் ஏற்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் இரண்டாவது வாழ்க்கை என்று பார்த்தால் அது கபருடைய வாழ்க்கையாகும். அந்த
வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பொதுவாக பயானுடைய விஷயத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாராலையும் பேசிவிட முடியாது. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அடிக்கடி சொல்றது தான் இது எல்லாமே. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ ஆர்வமா இத்தனை பேர் இருக்கும்போது, இவ்வளோ பெரிய உலமாக்கள் இங்கே இருக்கும்போது, அதெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாம நல்லா போல்டா சப்தமா இப்படி 3 பேர் பேசிட்டு போறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உள்ள அச்சம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மார்க்க விஷயத்துல, மார்க்க கல்வியில எந்த அளவிற்கு அதிகமான பரக்கத்துக்களை செஞ்சிருக்கான்னு நம்ம செஞ்சு பார்க்கணும். இப்போ ஃபாரூக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறப்ப மற்ற உலமாக்கள் பேசுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, அதிகமாக கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. பெரிய இருக்கும்போது நான் எப்படி பேசுறது, நான் அப்படியே அங்கே போய் நின்று எல்லாத்தையும் சொல்றதுன்னு சொல்லி கூச்சப்படுவாங்க. நானே அந்த கண்பட பார்த்துருக்கேன். அப்படி இவ்வளோ பெரிய அனுபவமிக்க ஒரு ஆளின் பெருந்தங்க இருந்தும் அஜர்த்து முன்னாடி இவ்வளோ தைரியமா சப்தமா ஒரு தைரியமா ஒரு உறுதியா பேசுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த திறமை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்மளுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தியா இருக்கிறாங்க 2 உலமா பெருமக்கள் வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ துவக்க உரையாக சமஸ்தான் பள்ளி வாசலுடைய தலைமை இமாம் ரஃபீக் மௌலானா அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிரத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக வந்துள்ள உயிரிலே மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள் ஆகியோர் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கக்கூடிய, சிவகங்கை மாவட்ட டவுன் ஹாஜியாக இருக்கக்கூடிய, ஹாஜிகளுடைய கூட்டமைப்பினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் ஹஜரத் கிப்லா அவர்களுடைய சீரும் சிறப்பும் உடைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே, இந்த ஆண்டு விழாவிலே நானும் இருப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த அளவிற்கு பயான் பேசுகிறார்கள் என்று. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகளுடைய பயானை கேட்பதற்காக வேண்டிதான் நானும் அவருடன் வந்தேன். சங்கைக்குரியவர்களே, இந்த ஊர் சிறிய கிராமமாக இருந்தாலும் இந்த ஊருக்காக வேண்டி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, இங்கே பள்ளியிலே பணி செய்யக்கூடிய இமாம் அவர்கள் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைகளை உருவாக்கி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுபோல இமாம்கள் கிடைப்பது மிக ஆச்சரியம். நமக்காக வேண்டி இந்த பிள்ளைகளை எந்த அளவிற்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் குழந்தைகளும் பேசுகின்ற பொழுது முதலிலே சந்தோஷப்படுவது அவர்களுடைய பெற்றோர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தாயும் தந்தையும் தான் என்னுடைய பிள்ளை இவ்வளவு அழகாக பேசுகிறது, இவ்வளவு அழகாக பேசுகிறது என்பதாக தாயும் தந்தையும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இரண்டாவதாக அது இருந்தாலும் முதலாவதாக அதை உருவாக்கி இருக்கிறார்களே அந்த இமாம், அவர்கள்தான் மிக மகிழ்ச்சியாக இருப்பார். காரணம், ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், மதர் இஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர். ஒரு தாய் தான் முதல் ஆசிரியை. இந்த உலகத்திலே முதல் ஆசிரியர் யார் என்று சொன்னால் தாய் தான். நம் உலகத்திலே நாம் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம். ஒரு தாய் 10 மாதம் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். எவ்வளவு வலிகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தூக்கங்களை தியாகம் செய்து அந்த பெண்ணை குழந்தையை பெற்றெடுக்கிறார் ஒரு தாய். ஒரு தகப்பன் வெயில் மழை என்று எதுவும் பாராமல்
அந்த தகப்பன் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி எவ்வளவு உழைக்குகிறார். ஆனால் இந்த உழைப்புகளுக்கெல்லாம் ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியம், ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை மதரசாவில் விடுகின்ற பொழுதுதான். இவ்வளவு சிரமங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் அல்லாஹ்விடத்திலே நற்கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அந்த தாய் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த தகப்பன் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தீனுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தெரியவில்லை, அந்த தாயும் தந்தையும் முடிவெடுக்கிறார்கள், டீச்சர் இஸ் த செகண்ட் மதர். ஆசிரியரை இரண்டாவது தாயாக அவர்கள் தேர்ந்தெடுத்து மதரசாக்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஓத ஆரம்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது. மதரசாவிலே படிக்கின்ற பொழுது அவர்களுடைய உடைகளிலிருந்து, நடவடிக்கைகளிலிருந்து அனைத்தும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானதாக ஆகிறது. சங்கைக்குரியவர்களை நாம் விளங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக பெற்றோர்கள், தாயும் தகப்பனும் அதிகம் கவனம் செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பினோம் என்று சொன்னால் உங்கள் ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இமாம் ஹசரத் அவர்கள் மிக அற்புதமாக குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் அதிகமாக ஒத்துழைப்பு செய்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு ஒத்துழைப்புக்கு இவ்வளவு பெரிய பிரயோஜனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதே போன்று இன்னமும் நிறைய ஒத்துழைப்புகளை தந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய திருப்பத்தூர் வட்டாரம் அல்ல, அதையும் தாண்டி சிவகங்கை மாவட்ட அளவிலே நம்முடைய பிள்ளைகளை, இன்னும் நிறைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த உறுதுணையை நீங்கள் தருவீர்கள் என்பதாக நான் நம்பி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நன்றி செலுத்தியவனாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், எனக்கு வாய்ப்பு தந்த அனைவர்களுக்கும், நிர்வாகத்தினருக்கும், ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. वालेकुम सलाम रहमतुल्लाहि वबरकातुहू. इंशाअल्लाह बाप में सुने அடுத்தபடியாக அருளைக்கோட்டையின் செல்ல பிள்ளை அஃபரா அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி காட்டுவார்கள். Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi